அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் டீச் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோவில் வந்து 2.2ல் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்கில் நாடாளுமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்க போகிறோம். அதே போல் நாடாளுமன்றத்தில் எப்படி வந்து சட்டம் இயற்றக்கூடிய நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்களவையுடைய அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. மக்களவை தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அவைக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான். ஸோ மக்களவை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு நாட்டின் அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கிறது. ஸோ இந்தியா அப்படின்னு இருக்குன்னா இந்தியாவுடைய சமுதாயத்தை பற்றியும் அரசியல் நிலவரம் பற்றியும் பொருளாதார நிலைகள்லாம் பிரதிபலிப்பு செய்வது வந்து இந்த மக்களவை தான். மிக உயரிய பொறுப்பை கொண்டுள்ள அமைப்பு. ஸோ இந்தியாவிலேயே அதிகமான பொறுப்பு எந்த அமைப்புக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவைக்கு தான் இருக்குது. மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக நடைமுறையில் திகழ்கிறது. இதை கேட்கலாம், அதாவது நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே நேரடி தேர்தல் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் இருந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால தான். அதுவே அடுத்தது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மக்களவை அப்படிங்கிறது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது. இதோடைய உறுப்பினர்கள் மக்களின் பல்வேறு விருப்பங்களின் பிரதிநிதியாக திகழ்கின்றனர். மக்களுடைய விருப்பங்கள் என்ன இருக்கோ அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் மக்களுடைய விருப்பங்களோட பிரதிநிதியாக திகழ்வாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அமைப்புடைய மிக உயரிய இடத்துல இந்த மக்களவை இருக்கிறதுக்கு இதுவே ஒரு ரீசன். இங்கிருந்து தான் நாட்டுக்கு தேவையான, அதாவது மக்களவையில் இருந்து தான் நாட்டுக்கு தேவையான கொள்கைகளாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதே போல் சட்டங்களும் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய பட்டியல் மற்றும் பொது பட்டியலில் உள்ள விஷயங்களை குறித்து சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுகிறது. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தலைப்புகளில் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒன்றிய பட்டியல் அப்படின்னா மத்திய பட்டியலை குறிக்கக்கூடியது. இந்த மத்திய பட்டியல் அதே போல் பொது பட்டியல். ஏன்னா மத்திய பட்டியல் அப்படிங்கிற இருக்கக்கூடிய எல்லா ஹெட்டிங்லேயுமே மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றும். அதே போல் மாநில பட்டியல் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தலைப்புகளின் கீழ் மாநில அரசு சட்டம் இயற்றும். பொது பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் கருத்து வேறுபாடு அப்படின்னு வந்துச்சுன்னா யாருடைய சட்டம் வந்து இறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய சட்டங்கள் தான். ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சட்டங்களை மக்களவை தான் நிறைவேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மக்களவை புதிய சட்டங்களை இயற்றவும் நடைமுறையில் உள்ள சட்டத்தை நீக்கவோ அல்லது அதை திருத்தவோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து அவங்க கொஞ்சமாக வந்து மாடிஃபை பண்ணலாம், அதாவது மாற்றம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நீக்கக்கூடிய அதிகாரமும் மக்களவைக்கு தான் இருக்குது. பணம் சார்ந்த முன்வரைவுகளின் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம். அதாவது ஏதாச்சும் ஒரு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. அது வந்து பணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மட்டும் அது மாநிலங்களவையில் கம்பல்சரியாக கொண்டு வர முடியாது. மக்களவைக்கு மட்டும்தான் முழு அதிகாரமும் இருக்கும். பணம் தொடர்பான எந்த ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வருவதற்குமே மக்களவைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். இது ஒரு சிறப்பான அதிகாரம். மக்களவையின் சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையுமே அது நிறைவேற்றினால் அதை வந்து மாநிலங்களவையில் நிராகரிக்க முடியாது. சொன்ன இல்லையா, மாநிலங்களவையை விட மக்களவைக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மக்களவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க, அது வந்து பண மசோதாவோ அல்லது நிதி மசோதாவோ இருக்குது, அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாநிலங்களவையில் வந்து என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ஆனால் மாநிலங்களவையில் ஒரு சின்ன டிலே பண்ண முடியும். 14 நாட்களுக்கு மட்டும் அதை வந்து தாமதப்படுத்தலாம். அந்த 14 நாட்களுக்கு மேலே மாநிலங்களவை வந்து அதை வந்து அவங்க முடிக்கலை அப்படின்னா அது தானாகவே வந்து சட்டமாக மாறினதாக வந்து கருதப்படும். மேலும் அந்த சட்டத்தில் மாநிலங்களவை ஏதாவது மாற்றம் செய்வதற்கு ஆலோசனை கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ மக்களவைக்கு உரிமை உண்டு. இப்போ மக்களவையில் வந்து அந்த மசோதா நிறைவேறிடுது, மாநிலங்களவைக்கு நிறைவேற்றுவதற்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து 14 நாட்கள் வந்து காலதாமதப்படுத்த முடியும். எத்தனை நாட்களுக்கு? 14 நாட்களுக்கு. இது ஒரு கொஷினாக கேட்பாங்க. அதே போல் அந்த பண மசோதா அல்லது நிதி மசோதா சம்மந்தமாக ஏதாச்சும் அந்த சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில் இருக்கிறவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை வந்து மக்களவை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான உரிமையும் மக்களவைக்கு இருக்குது.
அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அதிகாரம், நாட்டின் பொருளாதாரம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் அமையக்கூடிய நிதிநிலை அறிக்கை மற்றும் நிதி அறிக்கையை தயார் செய்வது சமர்ப்பிப்பது எல்லாமே மக்களவையுடைய சிறப்புரிமையில் ஒன்று. அதாவது பணம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நாட்டுடைய பொருளாதாரத்தோட தொடர்பு இருக்குது இல்லையா, அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அந்த மக்களவையில் மட்டும்தான் நிதிநிலை அறிக்கையோ அல்லது நிதி அறிக்கையோ சமர்ப்பணம் செய்ய முடியும், தயார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புதல், முன்வரைவு நிறைவேற்றம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் ஆகியவற்றின் மூலம் ஆட்சித்துறையை மக்களவை கட்டுப்படுத்துகிறது. ஸோ மக்களவை எந்த துறையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்சித்துறையை கட்டுப்படுத்துகிறது. எதன் மூலமாக அப்படின்னு பாருங்கள், கேள்விகள் எழுப்புகிறாங்க, துணை கேள்விகள் எழுப்புகிறாங்க, முன் வரைவுகளை நிறைவேற்றம் செய்வது, அதே போல் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருவதன் மூலமாக மக்களவை ஆட்சித்துறையை கட்டுப்படுத்துகிறது. அரசமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசரகால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் மக்களவை அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ அரசியலமைப்பிலே ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணுன்னாவோ அல்லது அவசரகால நிலை பிரகடனம் வெளியிடணும் அப்படின்னு நினச்சாவோ அதுக்கான அதிகாரம் மக்களவைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் பணியில் மக்களவை முக்கிய பங்காற்றுகிறது. மக்களவையுடைய உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? நேரடி. ஆனால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் மறைமுக தேர்தல் மூலமாக இந்த மக்களவை உறுப்பினர்களும் பங்கு கொண்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பணியில் மக்களவை மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மக்களவை புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை அமைக்கும் அதிகாரத்தை பெற்றது. மக்களவைக்கு இன்னொரு உரிமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக ஏதாச்சும் குழு அமைக்கலாம். அதே போல் இப்போ நிதி குழு அப்படின்னு பார்ப்போம், அந்த மாதிரி பல்வேறு குழுக்களை அமைக்கக்கூடியது அல்லது பல்வேறு ஆணையங்களை அமைக்கக்கூடியது. நிதி குழுவும் இருக்குது, நிதி ஆணையமும் இருக்குது. அந்த மாதிரி பல்வேறு குழுக்களையோ ஆணையங்களையோ அமைக்கக்கூடிய அதிகாரத்தை வென்று பெற்றது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை தான். அவற்றின் அறிக்கைகளையும் விவாதிப்பதற்கு ஏதுவாக நாடாளுமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கவும் அறிக்கைகளை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கவும் கூட மக்களவைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவை பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆகியோரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். ஸோ மக்களவை யாரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த தேர்தலில் அதிகமான இடங்களை வெற்றி பெறாங்களோ அந்த கட்சியுடைய தலைவர் பிரதமராக இருப்பாங்க. அந்த பிரதமருக்கு கீழே அமைச்சரவை இருக்கும். சரியா? அப்போ அந்த பிரதமரையும் அமைச்சரவையையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களவைக்கு. ஒருவேளை பிரதமர் மக்களவையின் நம்பிக்கையை இழந்தாங்கன்னா, அதாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையுது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையுது அப்படிங்கும்போது நம்பிக்கை இழந்தாங்கன்னா மொத்த அரசுமே, அதாவது அவங்களோட கீழே இருக்கக்கூடிய மொத்த அமைச்சரவையுமே வெளியேற நேரிடும். அதே போல் புதிய தேர்தல்களையும் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது மக்களவை. இப்போ பார்க்க போகிறது மாநிலங்களவை. மாநிலங்களவையுடைய அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒப்பிட்டு சொல்வாங்க. ஃபஸ்ட்டு மக்களவையோடு ஒப்பிட்டு அரசமைப்பின்படி மாநிலங்களவையின் அதிகாரம் 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ மக்களவையையும் மாநிலங்களவையையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது மாநிலங்களவையுடைய அதிகாரங்கள் எத்தனையாக பிரிக்கப்படுகிறது? 3ஆக பிரிக்கப்படுகிறது. மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரங்கள் உள்ள இடங்கள் அப்படின்னு ஒன்று பிரிச்சுக்கலாம். சரியா? மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரங்கள் எது எதில் இருக்குது, அதே போல் மாநிலங்களவையும் மக்களவையும் சமம் இல்லாத அதிகாரங்கள் எது எதில் இருக்குது. அது விட்டுட்டு மாநிலங்களவைக்கும் சிறப்பான சில அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அது மக்களவையோடைய பகிர்ந்து கொள்ளப்படாதவையாக தனித்து மாநிலங்களவைக்கு மட்டும் இருக்கும். 3ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது மக்களவையும் மாநிலங்களவையும் எதுலெல்லாம் சம அதிகாரம் இருக்குது, அப்புறம் எதுலெல்லாம் சமமில்லாத அதிகாரம் இருக்குது. ஒன்று சமமான அதிகாரம் எதில் இருக்குது, இன்னொன்று சமமற்ற அதிகாரம் எதில் இருக்குது. அதே போல் மாநிலங்களவைக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அது மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநிலங்களவையும் மக்களவையும் சமநிலையில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கீழ்கண்ட அடிப்படையில் மாநிலங்களவையின் அதிகாரமும் மக்களவையின் அதிகாரமும் சம அளவில் உள்ளன. ஸோ மக்களவை மாதிரி தான் மாநிலங்களவைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் சமமாக இருக்கக்கூடியது ஏதாச்சும் ஒரு சட்டத்துக்கான முன் வரைவுகள் மற்றும் திருத்த சட்டங்களை நிறைவேற்றுதல். முன்வரைவுகளை நிறைவேற்றுவதற்காகவும் அதே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் திருத்த சட்டம் நிறைவேற்றுவதும் ரெண்டுத்துலேயுமே மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே சமமான அதிகாரம் உடையது. இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். அதாவது இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தொகுப்பு நிதி இருக்கும், அந்த தொகுப்பு நிதியிலிருந்து என்னென்ன செலவுகள் செய்கிறாங்க அதை பற்றின முன்வரைவுகள் எல்லாம் அறிமுகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் சேமான அதிகாரங்கள் இருக்கும். அடுத்தது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்க நடைமுறையிலும் இவங்க 2 பேரும் ஒரே ஈக்குவல் ரைட்ஸில் தான்
அவங்க வந்து பங்கு பெறுறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் தேர்வு செய்வதற்காகவும் அவர்களுக்கு பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்பதற்காகவும் மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா சம அதிகாரமுடையவர்களாக இருக்காங்க. துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையே துவக்க முடியும். ஒரு சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை பதவி நீக்கம் செய்கிறது. அதை சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவை ஏற்றுக்கொள்கிறது. ஸோ துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநிலங்களவை தான் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை வந்து துவக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவராக இருப்பாங்க. அதனால தான் அவர் நீக்கணும் அப்படிங்கும் போது மாநிலங்களவையில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த தீர்மானத்தை. ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலமாக துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை பதவி நீக்கம் செய்வாங்க. சரியா? சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ற வந்து 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து சம்மதம் சொல்லணும், அது சொல்ல வராங்க. சரியா? ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலமாக துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை பதவி நீக்கம் செய்கிறாங்க. அதை சாதாரண பெரும்பான்மையை கொண்டு மக்களவை வந்து ஏற்றுக்கிறாங்க. சாதாரண பெரும்பான்மை அப்படின்றது வந்திருந்து வாக்களித்தவர்களில் வந்து பாதிக்கு மேற்பட்டவங்க. அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்தியாவின் தலைமை தணிக்கை கணக்காயர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் பரிந்துரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுலையும் இவங்களுக்கு சமமான அதிகாரங்கள் தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவுடைய தலைமை தணிக்கை கணக்காயர் இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யணும்னாலும் இதற்கான பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல சமமான அதிகாரம், குடியரசுத் தலைவரின் 3 விதமான அவசரநிலை பிரகடனங்களுக்கும் ஒப்புதல் வழங்குவதிலும் சமமான அதிகாரம் உள்ளவர்களாக மக்களவையும் மாநிலங்களவையும் இருக்காங்க. அடுத்து பாருங்க, பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல். இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்கிறது. இதில் வந்து சில விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்திய அரசமைப்புப்படி பிரதமரும் அமைச்சர்களும் 2 அவைகளில் ஏதாவது ஒரு அவையில் மக்களவையில் உறுப்பினராக இருக்கலாம், மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே அவங்க மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலனை செய்வதிலும் 2ம் சமமான அதிகாரமுடையது. நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்க 3 பேர் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாத்தையும் பரிசீலனை செய்வதில் அதாவது மக்களவையும் மாநிலங்களவையும் சமமான அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கடைசி, உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரம் வரம்பை அதிகப்படுத்துதல். உச்ச நீதிமன்றத்திற்கோ அல்லது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC இருக்கு இல்லையா, அவங்களுடைய அதிகார வரம்பை வந்து அதிகப்படுத்துறதுல மக்களவையும் மாநிலங்களவையும் சம அதிகாரம் உள்ளவையாக இருக்குது. மக்களவையோட சமமில்லாத நிலை அப்படின்னு பார்க்கும்போது நிதி முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும், மாநிலங்களவையில் கிடையாது. அப்போ மாநிலங்களவை விட மக்களவை அதிக அதிகாரமுடையதாக இங்கே கருதப்படுகிறது. மக்களவையோட சமமில்லாத நிலை அப்படின்னு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா நிதி முன்வரைவில் அந்த மாதிரி இருக்குது. மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவும் நிராகரிக்கவும் முடியாது. முன்ன சொன்னது தான், அவங்க வந்து திருத்தம் செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. திருத்தம் செய்ய சொல்லி பரிந்துரை மட்டும் சொல்லலாம், அதை ஏற்றுக்கலாமும் போகலாம் மக்களவை உறுப்பினர்கள். அம்முன்வரைவை 14 நாட்களுக்கு மாநிலங்களவை தன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பலாம் திரும்பவும், அதாவது காலதாமதப்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். எதுவாக இருப்பினும் முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேற்றியதாக கருதப்படும். ஸோ மக்களவை கொடுக்கக்கூடிய அந்த முன்வரைவுக்கு மாநிலங்களவை வந்து ஏதாச்சும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறதும் மக்களவையுடைய அதிகாரம் தான். ஸோ 2 அவைகளிலும் நிறைவேறியதாக அது கருதப்படும். நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாது இருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். அதாவது ஒரு நிதி முன்வரைவு இருக்குது, அது ஆர்டிகல் 110க்கு கீழே வரல, அந்த விவரங்கள் பற்றி கிடையாது. ஆனால் ஒரு நிதி முன்வரைவு அப்படின்னாலுமே அது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். நிறைவேற்றுறதுல 2 அவைக்கும் சமமான அதிகாரம் இருக்குது. அதாவது நிதி முன்வரைவு ஆர்டிகல் 110க்கு கீழே வராத
இதாக இருந்ததுன்னா நிறைவேற்றத்தில் 2 சமமான அதிகாரம், ஆனால் அறிமுகப்படுத்துறது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கே உடையது. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு முன்வரைவை அது பண முன்வரைவு அப்படின்னு பண மசோதா அப்படின்ட்டு தீர்மானம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகரை சேரும். ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவையுடைய தலைவரான சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. இதுவும் முக்கியமானது. ஈரவைகளின் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகரே தலைமை தாங்குகிறார். பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடே வெற்றி பெறும். கூட்டங்கள் நடக்குது அப்படின்னா அதோடைய வாக்கெடுப்பில் மக்களவையுடைய நிலைப்பாடு தான் வெற்றி பெறும். ஏன்னா அது மாநிலங்களவையை விட அதிகமான உறுப்பினர்கள் கொண்டிருக்கு. ஈரவையிலும் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் சமயத்தில் மட்டும்தான் ஆளும் கட்சியுடைய தீர்மானம் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே உள்ள சிறப்புரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிதிநிலை அறிக்கை திட்டம் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அது மேலே விவாதம் நடத்தப்படும். விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பும் நடத்தப்படும். அந்த விவாதத்தில் மாநிலங்களவை விவாதம் நடத்த முடியும், ஆனால் வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. மக்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான் நிதிநிலை அறிக்கை தொடர்பான அந்த திட்டத்தின் கீழே வாக்கெடுப்பில் பங்கு பெறுவாங்க. அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு அவசர சட்டம் இருக்குது, இப்போ அமல்படுத்திகிட்டு இருக்காங்க, அது செயல்பாட்டில் இருக்குது. அந்த அவசர சட்டத்தை நீக்கக்கூடிய தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அங்கேயே அறிமுகப்படுத்தி அங்கேயே நிறைவேற்றிப்பாங்க. சரியா? எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவை மேற்கொள்ள இயலாது. ஏனெனில் அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கே பொறுப்பானவர்கள். இப்போது அமைச்சரவை இருக்கும், பிரதமர் இருப்பாங்க, பிரதமரின் கீழே அமைச்சரவை இருப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த பிரதமரும் அமைச்சர்களும் முன்னாடியே பார்த்த மாதிரி மக்களவைக்கு மட்டுமே ஒட்டுமொத்த பொறுப்பானவர்கள். சரியா? அவங்கள நீக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னாவே அது கண்டிப்பாக மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. ஏன்னா அமைச்சர்கள் குழுவாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கு தான் பொறுப்பானவங்க. அதனால் மாநிலங்களவை என்ன பண்ணும் அப்படின்னா அரசுடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை தான் விமர்சிக்க முடியுமே தவிர அமைச்சர்களை நீக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தது மாநிலங்களவை மக்களவை ரெண்டும் சமமான நிலை எதில் இருக்கும், சமமற்ற நிலை எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மாநிலங்களவைக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும்ல, அது என்னென்னு பார்ப்போம். கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் மாநிலங்களவை 2 பிரத்யேகமான தனித்துவமான அதிகாரங்கள் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 2 அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 241 பேஸ் பண்ணி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும். ஒன்று ஆர்டிகல் 249. அந்த 249 படி மாநிலங்களவை என்ன பண்ணும் அப்படின்னா மாநில பட்டியலில் ஏதாச்சும் குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா அந்த அதிகாரங்களில் நாடாளுமன்ற சட்டம் இயற்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த இது மாநிலங்களவை கிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது ஆர்டிகல் 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவாக அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று 249வது ஆர்டிக்கல், இன்னொன்று ஆர்டிகல் 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்குவதற்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மாநிலங்களவை கிட்ட இருக்குது. மேற்கண்ட ஆய்வின் மூலமாக இந்திய மேலவை, அதாவது இந்திய மேலவை அப்படிங்கிறது மாநிலங்களவையை குறிக்கும். ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய மேலவை, அதாவது பிரபுக்கள் சபை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிகாரமற்று இருந்தாலும் அமெரிக்க மேலவையான செனட் சபையை போல மிகுந்த அதிகாரமுடையதாகவும் இல்லாமல் இருப்பதாக புலனாகிறது. மாநிலங்களவையானது நிதி விவகாரங்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாடை தவிர மற்ற எல்லா தளங்களிலும் கிட்டத்தட்ட மக்களவைக்கு நிகரான அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் ஒரு நிகரான அதிகாரங்கள் தான் இருக்குது, சமமான அதிகாரங்கள். ஆனால் இந்த அமைச்சர்களை நீக்கக்கூடிய தீர்மானங்களிலோ அல்லது நிதி தொடர்பான எந்த விவகாரங்கள்லையோ அவங்க ஃபைனல் முடிவு எடுக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களவையோடு ஒப்பிடும்போது மாநிலங்களவைக்கு குறைவான அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கீழ்கண்ட விவகாரங்களில் இது பயன் அவசியமாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்களவையும் மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னவோ மாநிலங்களவைக்கு குறைவான அதிகாரம் தான் இருக்குது. சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மாநிலங்களவையும் ரொம்பவும் அவசியமானதாக இருக்குது அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அவசரமாகவும் குறைபாடுகளுடனும் கவனமின்றியும் மக்களவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுப்பப்படும் சட்ட முன்வரைவுகளை திருத்தி அனுப்பவும் அவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மாநிலங்களவை செய்கிறது. இப்போ மக்களவையில் ஒரு முன்வரைவு திருத்தி கொண்டு போய் மேலே கொடுக்குறாங்க மாநிலங்களவைக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது அவங்கள அறியாமல் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, அதை திருத்தி அனுப்புறதுக்கு, அதில் திருத்தங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் மாநிலங்களவை வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க.
நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாத புகழ்பெற்ற நிபுணர்கள், கலை இலக்கிய வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் இவர்களுக்காக பிரதிநிதித்துவம் கொடுக்கின்றது. மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடாமல் புகழ்பெற்ற நிபுணர்கள், கலை இலக்கியத்தில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய 12 நபர்களை மாநிலங்களவைக்கு உறுப்பினராக நியமிக்கிறார். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையான மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையான மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் காவலன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தான். இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 120 பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசியலமைப்பு உறுப்பு 120 கூறுகிறது. ஸோ பாருங்கள், ஆர்டிகல் 120 தான் நாடாளுமன்றத்துடைய அலுவலக மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும். இந்த 2 மொழி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 120 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலுமே நாடாளுமன்ற உறுப்பினர் யாராவது இந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே தெரியாமல் இருந்தால் அவங்க தன்னோட தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் ஆர்டிகல் 120 சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சட்டம் இயற்றும் நடைமுறைகள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.